திருப்பூரில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹாலித் ராஜாவிடம் கேட்கலாம். ஹாலித் ராஜா, காவல்துறையினருக்கும் போட்டியாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளா? அந்த தள்ளுமுள்ளுக்கான காரணங்கள் என்ன? தற்போதைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? அழகுமலை ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் இடத்துல மாடுபிடி வீரருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள அழகுமலையில திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நல சங்கம் விழா குழுவினர் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றுச்சு. இது காலை 8 மணி முதல் துவங்கி இந்த போட்டி நடைபெற்று வருது. இந்த போட்டியில 800 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் போட்டியில கலந்து கொண்டிருந்தாங்க. 10 சுற்றுகளாக நடந்த இந்த போட்டியில ஒரு சுற்றுக்கு 50 மாடு வீரர்கள் வீதம் உரிய பரிசோதனைக்கு பிறகு இதில் அனுமதிக்கப்பட்டாங்க. மருத்துவ குழுவினரும் மாடுபிடி வீரர்களும் பரிசோதனை செய்ய இடத்துல மாடுபிடி வீரர்களுக்கு முந்தி செல்ல முயன்ற போது பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த போலீசாரும் அவர்களை தடுக்க முயன்ற போது போலீசாருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. மாடுபிடி வீரர்கள் மீது லேசான தடியடி நடத்தி போலீசார் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. முதல் சுற்று போட்டி தற்போது நடைபெற்று வரும் நிலையில போலீசாருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவம் சிறிது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பரிசோதனையின் போது முன்றியடிக்க முயர்ந்ததால் காவல்துறையினருக்கும் போட்டியாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது நிலைமை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹாலித் ராஜா.